என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சி சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MTN சேனல்ல இருந்து பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. صوت صفير البلبل هيج قلبي. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீரியல் கொடுமைகள். ஸ்டார்டிங்லயே ஒரு சேசிங் சீன். ஏன் இத போட்டுருக்காரு? மொட்டை அடிச்சாரா? என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரு. ஏன் தான் இப்படி பயந்து சாகுறீங்களோ? ஓ இந்தியா. ஓஹோ. ये तुलसी की पंटर लोग बहुत छानी है रे. இப்போ அவங்க கிட்ட இருந்து வில்லி எப்படி தப்பிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. அது இவங்க தான் வில்லியா? வில்லி நடிச்சது. இத போட்டா பஞ்சர் ஆயிருமா? அங்க லைன்ல இரு. அதுக்கு ஊக்கு போட்டிருந்தா கூட நம்புற மாதிரியா இருக்கும். வளைச்சு போட்டிருந்தா கூட. ஏய் ஐயோ இதெல்லாம் ஓடுறா. டேய் டேய் டேய். இன்னும் நம்ம யாருக்கு குத்தி டயர் பஞ்சர் ஆகுதாடா? ஏன்னா உலகத்திலே யாரு செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உலகத்திலே யாரு செய்ய இதெல்லாம் முடியாததை நான் செஞ்சுட்டு நிறைய பேர் ஃபாலோ இருக்கேன். எனக்கு பண்ணுவாங்க. திமிரு இல்லாம எப்படி இது வரும்? ஏண்டா இதெல்லாம் குத்துறா ஒரு சைக்கிள் டயர் கூட பஞ்சர் ஆகாதுடா. எப்படி ஆட்டோ டயர் பஞ்சர் ஆகுது? ஒரு மனசாட்சி ஒன்னு இருக்கா. ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை எப்படிடா நீங்க யோசிக்கிறீங்க? யாரும் யோசிக்காத வச்சிருக்காங்க. புரியுதா? எந்த படத்துலயும் எந்த சீரியலையும் பார்க்க முடியாத ஒரு சீன்ல நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருக்குல்ல. அடுத்த சீரியல் மோகனையா. மோகனையா மோகன். ஓஹோ ஆமா ஆமா, இது ஒரு ஹிந்தி சீரியல். ஒரு சம்பவத்தை பாருங்க. போன வாட்டி பார்த்தா நினைக்கிறேன். அண்டார்ல அங்க கம்பேர் பண்றாங்களா? இல்ல புரியல. புரியல என்னது. ஓ ஓ அதான் அந்த இது வச்சிருக்காங்களா, மயில வச்சிருக்காங்களா? அவர் காப்பாத்திடுவாரா? போயிட்டு சுட்டுட்டாங்க. இப்போ வந்து ஷூட் சுடுற பண்ணிட்டாங்க. வரையும் வெயிட் bullet போயிட்டு பண்றாரு. இருக்கு. அது வரைக்குமே மோகனையா வந்து பக்கத்துல வெயிட் கையில தான் பண்றாரு. வச்சிருக்காரு. கட்சிட்டு நின்னு பாத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வீல் வந்து அவங்க மண்டையில விழுந்து நிறுத்திட்டாரு. ஐயோ போயிட்டு இருக்குடா. One eternity இது எத்தனை எபிசோட் போட்டாங்க? 4 5 பாரு. தப்புச்சுட்டா. மோகனையா விட்டு எறிஞ்ச அந்த சக்கரம் வந்துட்டு புல்லட்டோட ஸ்பீடா போகுது. இது அப்போ ஃபர்ஸ்டே போடுற மாதிரி காட்டியிருக்கணும். கரெக்டா சுட்டக்கு அப்புறம் போடுறதுதான் Hey, this is very bad. கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த சீன். This from you. எனக்கு பிடிச்சிருக்கு. Worst behavior. ஆனா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. நானும் எவ்வளவோ கேவலமான சீன்னா பாத்துருக்கேன்டா. இது ரொம்ப கேவலமா இருக்குடா. ஆனா நல்லா இருக்கு. இருக்குதான். ஆனா இதுவும் எல்லா வாட்டியும் அப்படியே சொல்லுவேன். ஆனா இதுவும் ஒரு மோசமான ஆமா, முன்னாடியே போட்டிருந்தா கூட கொஞ்சம் நம்புறாங்க. முறைப்படி உங்க எல்லாருக்கும் சின்னதா ஒரு போட்டி நடக்கும். இங்க வந்திருக்கிற போட்டியா? ஒவ்வொரு மனைவிமார்களும் அவங்க கணவனுக்கு தெரியாம இந்த கோவிலுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். அவங்கள என்ன அவங்களோட ஓடிப்புடிச்சு விளையாடுறீங்க? கண்ணாமூச்சியா இது? தேடி கண்டுபிடிச்சு இந்த அம்மன் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க. கோயிலே விளையாட்டு வச்சிருக்கீங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சா 10 புள்ள கண்ணாமூச்சி ஆரம்பிச்சாடா. ஐஸ் பால் நீ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க ஆட்டத்துல. ஐயோ. ஏன் நம்ம போற கோயில்லாம் இது நடக்க மாட்டேங்குது? எல்லா கோயிலும் கொண்டு வாங்க. இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? இந்த மாதிரியான காமெடிகள்லாம் சீரியல்ல மட்டும் தான் கிடைக்கும். படத்துல கூட வர மாட்டேங்குது. ஆமா. சத்தியமா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நானும் எத்தனையோ பூஜைகள், இந்த பரிகாரங்கள், இந்த ஐதீகங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா இப்படி ஒரு ஐதீகத்தை நான் எங்கேயுமே கேள்விப்படலடா. இந்த புடி ஐஸ் பால்னு சொன்னாங்க. ஓடி பிடிச்சா இல்ல கண்ணாமூச்சியா? நீங்க இது என்ன கேம்ங்கறத வந்து இது சாரி கேம்னு சொல்லக்கூடாது. என்ன ஐதீகம்ங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்ணாமூச்சி. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளியை இங்க தான் நான் பாக்குறேன். அடுத்து கங்குவா படத்தை விட ஒரு பயங்கரமான முதல் சீன் ஒன்று வரப்போகுது. இதை விடையாப்பா, இதை விடையே எங்க போய் முடிய போதும்? இப்ப ஹீரோயின் வந்துட்டு கும்பமேளா மாதிரி தண்ணியில குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இருக்காங்க.
ஒரு பயங்கரமான முதல்ல ஒண்ணு வருது. டிங் டிங்னு ஆடுது இது. ஆரம்பிச்சிட்டான்டா. ஒருத்தருக்கும் க்ளோஸ் டாட் வச்சு சாவடிப்பான். ஒரு எபிசோட ஓட்டிடும். சிரிக்கிறாங்க போறாங்களடா. இந்த சீரியல்ல பிடிக்காத ஒண்ணு என்னன்னா ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் ஆமாப்பா கடுப்பாக வரும். கடுப்பாகுது எனக்கு. அது ஒரு டைம் காமிச்சா கூட பரவாயில்லடா. 4-5 ரவுண்ட் வருவாங்க. ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டு அடுத்த ரவுண்ட் வருவாங்க. ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு வெறி பிடிச்சது. ஐயோ என்னை இப்படி பழமா விட்டுட்டானே. ஓ அடுத்து எப்படி ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்த வந்துட்டாரு. சரி வரணும்ல வந்து ஆகணும்ல அதானே அப்புறம் கால் கடிச்சிச்சா? இப்ப ஹீரோயினை காப்பாத்த வந்த ஹீரோவோட காலை முதல்ல கடிச்சிட்டு கால்ல எங்க ரத்தம் காணோம்? என்ன பண்றானுங்க. ஹீரோயின் காலையா? என்னையா நடக்குது? அதான் முதல்ல இருக்கு. இங்கதான் நீ உட்கார வைக்கணுமா? அவன் இப்ப எங்க போனா? ஓடிட்டாரு. மேல ஓட வச்சிருக்கலாம். நீ அம்மா காப்பாத்த வேணாம் நாங்களே காப்பாத்திட்டோம். போ போ எங்க போறாரு? இப்ப ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினை முதல்ல கடிக்கணுங்கிறதுக்காகவே கரையில உட்கார வச்சுட்டு இவன் ஹீரோயின்ஸை காட்டுறதுக்காக எங்கேயோ போறான். அது அவசியம் இல்லாத ஹீரோயினா கடிச்சிச்சா? அதுதான் எனக்கு புரியல. ஐயோ அந்த ஸ்டூலை எடுத்து வந்து குத்த போறாரு போல. அதுக்குள்ள போயிடாது முதல்ல. டேய் 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 என்ன சொல்றனே தெரியலடா. இப்ப இதனா உனக்கு தேவை. இவன் ஒரு லூசு பாய் சார். ரொம்ப லூசு சார். வந்துட்டாரு பாப்போம். எந்த ஊருக்கு போய் எடுத்து வரான்னு தெரியலையே. வந்துட்டாரு. இங்க முதல்ல காணுங்க. அது வீட்டுக்கு போயிருக்கோம். முதல்ல முதல்ல பாட்டு பாடுதா? ஹே இவ மாஸ் இல்லடி தமாஸ். இது வேற மாசுன்னு வேற எடுத்து வச்சிருக்கானுங்க. உனக்கு வெக்க இல்லையாடா? என்ன அன்பு குட்டி 600க்கு 600 மதிப்பெண் பெறும் தமிழ் செல்வி. வாங்க வாங்க என்ன விஷயம்? சார் உங்க மருமக தமிழ்ச்செல்வி +2ல மறுவாழ்ப்பு தேர்வு எழுதி அவளை 600க்கு 600 மார்க் வாங்கி பொண்ணு வாங்கிச்சுல. இல்ல இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 600க்கு 500 நமக்கு ஒத்து வராது. அப்படி 700 போட வேண்டியது. இந்த ஒரு 550 அந்த மாதிரி தான் பண்ண மாட்டானுங்க. Full mark. 600க்கு 600 தமாசு தமாசு. அது ரீ எக்ஸாம்ல. ஐயா பொறுக்கணும். ரீ எக்ஸாமா? அது எப்போ நடக்கிறதாயா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்தானே அவங்க ஏன் அங்க வராங்க? போயிருந்தாங்கன்னா அப்பவே 600 எடுத்துப்பாங்க. இப்போ கொஞ்சம் டிலே ஆயிட்டு விஷயத்தை சொல்லுவேன். இந்த அளவுக்கு மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எந்த கேப்ல படிச்சாங்கங்கிறது தெரியல எனக்கு. இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கலையே. அடுத்து நீட் எக்ஸாம்ல எழுத போறாங்க. அதுல என்ன கொடுமை நடக்குதுன்னு தெரியலடா. இவன் என்ன ஆரம்பிச்சிருவாங்க. வரிசையா எக்ஸாம் வச்சு அப்படியே ஓட்டிடுவாங்க. 720க்கு 720 எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்க்கலாம். என் மகளுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ வந்து சின்ன மருமகள் சீரியல் வந்து சின்ன வீடு மாதிரி போயிட்டு இருக்கு. சின்ன வீடு என்ன மாதிரி. சேதுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம சீரியல் ரோலோட வந்து யாருன்னே தெரியல சேது. ஓ இதுப்பா அந்த லாரியில போயிட்டு இருப்பாங்களே. என்ன தேய்ப்பாங்க இவங்க? சூப்பர்ல. இப்போ கூட 600க்கு 600 எடுத்துட்டாங்களா? ஓ இவங்க தான் அவங்களா? மேட்டர் நடந்துருக்கு. மேட்டரா? ஏற்கனவே அதான் காட்டிட்டாங்களே. இப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை வந்து கெடுத்துட்டாராம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. அது அப்படி வேற நடந்துருக்காது. பொண்ணு. இதனால இப்போதைக்கு சொல்றாங்க. அது மாதிரி கிடையாது. இப்போ அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கங்கறத விஷயமே. சரி அந்த தமிழ் செல்வியை வெட்டி விட்டுட்டு என் மகளுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. சரி இதுக்கப்புறம் வந்து சின்ன மருமகள் கிடையாது, சின்ன வீடு. இல்லையா என் மகளை 2ஆம் தரமா வாச்சும் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சூப்பர்.
முன்னுக்கே எங்க டப்பா இருக்கா ஒரு அம்மா பேசுற பேச்சாது எப்படி எல்லாம் அதுக்கு வேற இந்த மியூசிக்காக போடுறாங்க. போலீஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா கல்யாணம் பண்ணுவாங்க. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறது ரெண்டாம் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதான் உங்க பொண்ணு இன்னும் டேமேஜ் தான் பண்றாங்க. தெரியல பின்னோக்கி அதெல்லாம் பார்த்தாலும் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற சொல்லுவாங்க. அத பாருங்க. நம்ம குடும்பத்துல 2 பொண்டாட்டி கட்டுறது ஒன்னும் புதுசு இல்லையே என்ன. ஓஹோ 2 பொண்டாட்டி கட்டுறவங்க 3 பொண்டாட்டி கட்டுறவங்க ஏன் 4 பொண்டாட்டி கட்டுறவங்க கூட நம்ம குடும்பத்துல இருக்காங்களே. சூப்பர் குடும்பம் போ. ஆஹா ஓஹோ அப்போ பிரச்சனை இல்ல. மானங்க குடும்பம் பெருமையாடா இது. எப்படி வரவு செலவுலாம் போகுது தெரியலையே. நீங்க சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு எத்தனை சம்சாரம்? ஏமாட்டதெல்லாம் ஆட மானங்கட்ட ஈத்ர பயல எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப் பயல அப்புறம் என்ன சித்தப்பா உங்க அப்பாவுக்கு 3 சம்சாரம் இருந்துச்சுல்ல. 4வது சம்சாரமா அவனுக்கே கட்டி கொடுக்க வேண்டியதானே. இத வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு வில்லியா இருந்துகிட்டு இப்படிலாம் பேசுறாங்க. இது முன்னாடி வந்துச்சுன்னா ஓகே, இப்பவும் அதே மாதிரி இருக்கிறாங்க. பரிதாபமா எடுத்துக்கிறதா என்னடா எடுத்துக்கிறது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இந்த மியூசிக்னா போட்டதுனால இவங்க பேசுறது எல்லாமே நியாயப்படுத்துற மாதிரியே தோணுது. அதனால அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வந்துட்டாங்களா புஷ்பா? அதெல்லாம் பொறுப்புலடா, உடனே சீரியலையும் கொண்டு வந்துருக்கீங்க. ஒரு படம் ஓடிடக்கூடாது. என்னடா நடராஜனை தூக்கி வச்சிருக்க சம்பந்தமே இல்லாம. புஷ்பா படம் வரும்போதே நினைச்சேன் இத வச்சு ஏதாவது ஒண்ணு சீரியல்ல வருண்டானே. ஜி தமிழ வழங்கிடும். பேயா நான் உட்கார்ந்திருக்கேன். மயிறு மாதிரி இது. அடுத்த சீரியல் மாறி. இவ்வளவு சிறப்பு இருக்கும் இந்த பெண் இந்த சின்ன வயதில் இருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி கதைலாம் வருதா? இதுவே அதிசய பிறவி படத்துல இருந்தா காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ தெரியுது. மாற்றி கொண்டு வந்து விட்ட இது கண்ணாடி வேறயா? உன்னுடைய உயிரை திருப்பி கொடுக்கிறேன். சிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் சகல அம்சங்களும் பொருந்திய 3 பெண்கள் கிடைத்துள்ளார்கள். யாருடைய உடலுக்குள் செல்ல வேண்டும் என்று நீயே முடிவு செய். பரவாயில்ல சீரியலா கொண்டு வர்றது ஓகே. ஆனா அதை விட இன்னொரு ஒரு கொடுமை நடந்துச்சு. தலையில என்ன அங்க வருது. என்னது? இங்க இப்போ ஒரு குழந்தையோட உயிர் போக போகுது. இவங்களே பேசிட்டு போறாங்க. யமனுக்கே சொல்றாங்க. ஓடி மெண்டல் நின்று காப்பாத்திட்டாங்க. யமதர்மர் பொண்ணா வந்துட்டு பூலோகத்துல இருக்கிற மக்களை மட்டும் கிடையாது, யமலோகத்துல இருக்கிற யமனோட பொண்டாட்டி புலிகளே காப்பாத்துறாங்க. முட்டாத்தனமா கேக்குறீங்களா? நம்மள காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா யமனோட பொண்டாட்டி புலிகளே என்ன காப்பாத்துறாங்க. செத்து கீரை விழுது அத எடுத்து வைக்குது போனே. நக்கல் பண்ணாதீங்க. ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா இது நான் ஃபர்ஸ்ட் அந்த இது அதிசய பிறவி காப்பி அது நல்லாவே தெரியுது. சரி அது வந்து இப்போ அந்த மாதிரி ஃபேண்டசியா கொண்டு வர்றது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சீரியல் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கொண்டு வர்றது நல்லதுதான். ஆனா போகணும் கடைசி அவனை வச்சான் பாரு, அதுதான். இல்ல கல்யாணம் வந்து உங்க குடும்பத்துல 4-5 கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது ஒரு பெருமையா. அது முன்னாடி நடந்தது. அது முன்னாடி இப்போ ஒரு 2002 அந்த 2005 அந்த டைம்ல வந்திருந்தா கூட சீரியலா பார்த்துட்டு போயிருவாங்க. இப்பெல்லாம் இப்போ அதை ஏன் கொண்டு வந்து அத அப்படி பண்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது தப்பு இல்ல அப்படின்னு மாதிரி சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆமா இல்ல அதுக்கு இல்ல, அவன் கல்யாணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவங்க ஐயோ எப்படா நம்ம வாழ போறோம், ஸ்கூல் எப்படி சேர்ப்போம். இது இப்போ அது அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா அது முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சீரியல காட்டணும். அதுவே ஒரு தப்பான விஷயம். அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாம இவங்களுக்குள்ளே பேசி முடிக்கிறதே
தப்பான ஒரு விஷயம் தான் அது. ஆமா. முதல்ல கடிச்சிட்டு போறது வந்து யார கடிச்சதுன்னே எனக்கு இன்னும் ஒண்ணும் புரியல. அவரும் ஓடுறாரு. ஆமா, அது இவருக்கும் எப்படி ஒண்ணும் ரத்தம் வந்துச்சுன்னு தெரியல. அது என்ன ஆமையா அடியிலேயே அப்பா அப்படியே உட்காந்துருக்கு அந்த முதல்ல. அதெல்லாம் இவங்க கொண்டு பாட்டுக்கு வர ஓரமா போய் முடியும். உட்காந்துருக்காங்க. சீரியல்ல அவ்வளவுதான் கொண்டு அவன் என்னன்னா எங்கேயோ போய் அந்த சூளை எடுத்துட்டு வரான். அவன் வேலை போய் ஆமா. எந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி கண்ணாமூச்சி அது கண்ணாமூச்சி நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச எல்லா கோயிலையும் வைக்கலாம். எல்லாரும் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க வாரம். போய் கோயிலுக்கு எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுங்க குடும்பமா வாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.